மாவீரர் ஒண்டிராஜோட கையால அருவா கொடுத்தா மாலை கூட நடுங்க நெரிச்சு ஓடு பின்னாடி வாடா கருப்பு வாடா 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 இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமன் காப்பா எங்கேயும் பிடிபடாத காலை அலங்காரலூரை அதிரவிட்ட காலை சிவகங்கையிலே திரறி பாய்ந்த காலை உள்ளடிக்கிறது 7 காளைகள் நாங்கள் வந்து வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஒரு வருஷமாக பராமரித்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ சார் தொண்டைமான் சார் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க காளைகளை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க, பயிற்சி அளிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொங்கலை முன்னிட்டு வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பமாயிருச்சு. ஆனால் இதில் வந்து ஆன்லைன் டோக்கன் போட்டு வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அது என்ன இஷ்யூ நடக்குன்னா, அமௌண்ட் வாங்கிட்டு எல்லாருமே வந்து டோக்கனை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதிகாரிகள் தான் மெயின். கவர்மெண்ட்டு தான் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. மதுரை மாவட்டம் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே மாடு கொண்டு வரவங்க எல்லாமே அரசியல்வாதிகள், அவங்க சார்ந்தவங்கள தான் வர்றாங்க. சாதாரண பாமர மக்கள் கிராமத்தில் அவங்க மாடு தான் நல்ல மாடாக இருக்கும். ஆனால் அவங்க மாடு களத்தில் வந்து நாங்கள் இறக்க முடிய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம். கிராமத்தில் வந்து திருவிழா வச்சு ஜல்லிக்கட்டு வைக்கிறோம். அந்த ஜல்லிக்கட்டில் நாங்கள் ஓனாக வரி கொடுத்து நாங்கள் சொந்தமாக நடத்துகிறோம். ஆனால் அந்த வரி நடத்துறதுலையுமே நம்ம மாட்டை வந்து இறக்க முடிய மாட்டேங்குது. சொந்த ஊரில் வந்து இறக்க முடியல. இது வந்து அரசாங்கத்தில் வந்து கை டோக்கன் போட்டு அவங்க முறையாக நம்ம கமிட்டிக்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவங்க பார்த்து கை டோக்கன் போட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் பதிஞ்சு கூட அந்த மாதிரி கொடுத்தாலும் கூட எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாரம்பரியமாக வந்து பாக்கு வச்சு அழைச்சா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அதுதான் ஜல்லிக்கட்டுன்றது பாரம்பரியம். அதை வந்து கெடுக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அது ஒரு வியாபாரமாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ரொம்ப அரசியல் ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு.